ஏன்டா இன்னும்மா படிச்சிட்டு இருக்க? ஏன்பா இன்னும் உங்கள் வீட்டில் காசு வாங்கிட்டு இருக்கியா? ஸோ எவ்வளோ நாள் தான் படிக்க போகிற? போன குரூப் ஃபோர்லேயே உனக்கு போயிடுச்சுல, இன்னொரு குரூப் ஃபோர் இது நமக்கு தேவையா? ஒழுங்காக ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு நீ போகலாம்ல. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் உங்களை நெகட்டிவாக பேசுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அதுவும் குடும்ப பெண்கள் பார்த்தீங்கன்னா, நீ குழந்தையும் பார்த்துக்கிட்டு நீ இதையும் படிக்கணுமா, வீட்டு வேலைலாம் செய்ய மாட்டியா? ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் அப்படியே வெளி உலகத்துலேருந்து கேட்டிருப்பீங்க. சொந்த வீட்டில் கூட இது நடக்கும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. இது மாதிரி எல்லாருமே இந்த பிரச்சனைகள்லாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சனையை சந்திச்சவங்க தான். கண்டிப்பாக சொல்கிறேன், இதை சந்திக்காதவங்கன்ட்டு யாரும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ நானும் இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னும் வேண்டா படிச்சுட்டு இருக்கேன், பேசாமல் ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு போக வேண்டியதானே. ஸோ இதை எனக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பேர் குரூப் 4 எக்ஸாம் எழுதி பல துறைகளில் வேலைகளில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே எழுந்த கொஸ்டின்ஸும் இதெல்லாம் தான் அவங்க மேலே எழுந்த கொஸ்டின்ஸ். இன்னும் படிச்சுட்டு இருக்கியா? ஏன்டா மாப்பிள்ள இன்னும் படிச்சுட்டு இருக்கியா? நான் படித்தா கூட பாஸ் பண்ணியிருப்பேன்டா அப்படின்ட்டு ஒரு ஒரு சாதாரண வேலையில் இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது 10th குவாலிஃபிகேஷன் கூட இல்லாத ஒரு சில ஆட்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். புரியுங்களா? அவங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் துறைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுக்கும் சம்மந்தம் இருக்காது. பட் உங்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுவாங்க. இன்னமும் அப்பா அம்மா தயவில் வாழ்ந்துட்டு இருக்கியா? இன்னமும் அப்பா அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கியா? ஸோ இதெல்லாமும் கேட்டிருப்பாங்க. குடும்ப பெண்களாக இருந்தால் இன்னும் குழந்தைய பார்த்துட்டு இன்னும் படிச்சுட்டு இருக்கியா? முதல்ல வீட்டு வேலையை கவனி. ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனையும் குடும்ப பெண்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீ இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ப்ரைவேட் ஜாபுக்கு போகலாமே. ஸோ இதுவும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் எல்லாருமே காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை தான். பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டீங்கன்னா அப்படி அவங்க தான் தலை குனிவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதெல்லாம் உங்களை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏன்டா என்ன வேலைக்கு போகல, ப்ரைவேட் ஜாபுக்கு போய் ஏன் வீட்டோட தயவில் வாழ்ந்துருக்கு, இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? உங்களை பார்த்து குனிஞ்சிட்டு போயிடுவாங்க. உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க? குனிஞ்சிட்டு போயிடுவாங்க. உங்கள்கிட்டே வராமல் வேறு திசையில் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஆட்கள்லாம் நீங்கள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்படி நடந்துக்குவாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக படிக்கணும். ஸோ இதுதான் நான் எப்போதுமே சொல்கிறது. என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். அதாவது இப்போ ஒரு மாதம் படிப்போம், நமக்கு ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள் சரியில்லாமல் போயிட்டுருக்கும். ஸோ அப்போ நம்ம படிக்காமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம ரெகுலராக டெய்லி 1 hour 2 hour மினிமம் படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரப்போகுது அல்லது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக நீங்கள் படிக்கணும். புரியுதுங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கியரில் போய்கிட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட் கியர்லையோ செகண்ட் கியர்லையோ போயிட்டு இருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா 3rd 4th 5th கியர் வரைக்கும் நீங்கள் போகணும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் 2 hours 3 hours படிக்கிறீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த படிக்கிற ஹவர்ஸ் கொஞ்சம் அதிகமாகணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இருந்தே 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் படிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதிகமாக படிக்கணும், அதிகமாக புக்ஸ் எடுத்து அதிக ஹவர்ஸ் படிக்கணும். சிலர் என்ன சொல்லுவாங்க, அதிக ஹவர்ஸ்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட சஜஷன் என்னென்னா, அதிக நேரம் கண்டிப்பாக படிங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. புக்கும் கையுமாக இருங்க, படிச்சுட்டே இருங்க, ரிவிஷன் கொடுத்துட்டே இருங்க. இதனால் எந்த தவறும் இல்லை. புரியுதுங்களா? இதனால் ஒரு தப்பும் இல்லை. நீங்கள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுறதுக்கு 5 தடவை ரிவிஷன் பண்ணால் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். புக்கும் கையுமா இருக்கிறீங்க, அதனால் என்ன தப்பு? படிங்க. இப்போ தமிழ் டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்த்தா டக்குன்னு ஆன்சர் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மற்ற கொஸ்டினுக்கு ஒரு பெரிய கொஸ்டினுக்கு 1 பேஜ் உள்ள கொஸ்டினுக்கு கூற்று காரணம் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிம்பிளான கொஸ்டின்லாம் டக்குன்னு அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் டக்குன்னு நீங்கள் ஷேர் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா, மற்ற கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸ்க்கு, ஒரு அதிகமாக கூற்று காரணம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு, ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் நிறையா ரிவிஷன் கொடுத்தா தப்பு இல்லை. அங்கே போய்ட்டு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் என்ன ஆகும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில்
டக்கு டக்குன்னு ஈஸியான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது மற்ற கொஸ்டினுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். மேக்ஸுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, புக்கும் கையுமா இருங்க, படிச்சுட்டே இருங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. கண்டிப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு சில தவிர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது, அதை விட்டுருங்க. மோஸ்ட்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள் தவிர மற்ற பிரச்சனைகள்லாம் ஈஸியாக நீங்கள் அதுலேருந்து வெளில வர முடியும். ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம அதுலேருந்து வெளில வர முடியாமல் தோண்டு போயிருப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சோகமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்படி வேணாம், ஒரு 10 விஷயத்துக்கு நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 8 விஷயத்த சிம்பிளாக அழகாக அதுலேருந்து வெளில வர முடியும். ஏதோ ஒரு விஷயமோ 2 விஷயமோ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும், அதுலேருந்து வெளில வர முடியாத மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஈஸியாக வெளில வரக்கூடிய பிரச்சனை. அதனால் அதுலேருந்து நீங்கள் வெளில வந்து நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரம் நோட்டிஃபிகேஷன் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ரெகுலராக படிக்கணும், தொடர்ச்சியாக படிக்கணும். ஸோ நம்ம சேனல் மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக கொடுக்குறாங்க, நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். நிறைய நீங்கள் வந்து நெகட்டிவாக சந்திப்பீங்க, நெகட்டிவான ஆட்களையும் நெகட்டிவான பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு கண்டிப்பாக வருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டே வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா அந்த நபர்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், எந்த மாதிரி நெகட்டிவ்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கேன்னு அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்களே. கண்டிப்பாக நிறைய பேசுவான், நிறைய விஷயம் நெகட்டிவாக அவனை சுற்றி நடந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அந்த தடையெல்லாம் தாண்டி அந்த தடையெல்லாம் உடைச்சி தான் வந்திருப்பாங்க, வந்து ஒரு வேலையில் போய் இருந்திருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன நெகட்டிவாக பேசினாலும் கண்டுக்காதீங்க. நம்ம அந்த நெகட்டிவாக பேசுகிறத கண்டுக்கிற அளவுக்கு இப்போ நமக்கு நேரம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக படிச்சுட்ருக்கோம், நெகட்டிவாக பேசுகிறத போய் நம்ம கண்டுக்கிட்டோம், அதுக்கு ரிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டைம் அதில் போயிடும். நம்ம படிக்கிறதுக்கான டைம் அதில் உங்களுக்கு டைம் அது எடுத்துக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எங்கெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைம்லாம் நீங்கள் சேவ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய பேசுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக நிறையா பேசுவாங்கங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நெகட்டிவாக நிறையா பேசுவோம். இன்னும் வேலைக்கு போகலையா, ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு போயிட்டே படி, அப்பா அம்மா காசில் ஏன் இருக்க, அவங்களுக்கு நீ காசு கொடு, புரியுதுங்களா? ஸோ ஏதோ ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு போ, இப்போ தான் படிச்சுட்டே இருக்கான், 5 வருஷம் 10 வருஷம் படிச்சுட்டே இருக்கான்னு கூட சொல்லுவாங்க. என்ன பண்ணணும், நம்ம அதெல்லாம் எதுவுமே காலை வாங்கிக்கூடாதுங்க. நம்மளோட சுச்சுவேஷன் நமக்கு தெரியும், புரியுதுங்களா? நம்மளோட சுச்சுவேஷன் நமக்கு தெரியும். நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் இருப்போம். நமக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், பண பிரச்சனைகள் இருக்கலாம், படிக்க முடியாத அளவுக்கு பல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் மீறி தான் நம்ம கண்டினியூவாக அப்பப்போ படிச்சுட்டே இருக்கோம். ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்துங்க, இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்துங்க, இன்னும் கொஞ்சம் கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்களே. கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4ல் கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். ஸோ குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்ணாமல் அதுக்கடுத்து குரூப் 2 குரூப் 1 அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் டார்கெட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கும். குரூப் 4 தான் எய்ம்னா ஃபஸ்ட்டு குரூப் 4ல் போயிட்டு அதுக்கப்புறம் குரூப் 2 ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு குரூப் 4 வேணாம், நான் குரூப் 2 டேரெக்டாக எழுதுறேனாலும் அந்த மாதிரி குரூப் 2க்கு டேரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் முயற்சியை கைவிடக்கூடாது, தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த உலகம் வந்து உங்களை நெகட்டிவாக பேசிகிட்டே தான் இருக்கும், நெகட்டிவாக பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம ரொம்ப நாள் படிக்கிறோம், அப்படி ரொம்ப நாள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படித்தாலே நம்மள ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. இவனுக்கு ஒருவேளை படிப்பு வரலையோன்னு கூட நம்மளாம் பார்த்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் ரேராக தான் வந்துட்டு இருக்க மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது, ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்க மாதிரியே அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்குவாங்க, நம்மளை வந்து ஒரு மட்டம் தட்டியே பேசுவாங்க, நம்ம குறைவாக தான் மதிப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் சந்திக்கக்கூடியது தான். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும். அதை காதில் வாங்கிக்காதீங்க, அதை கவனிக்காதீங்க. அதை கவனிக்கிறதுக்கு கூட நமக்கு இப்போ நேரம் இல்லைங்க, இதுதாங்க உண்மை. அதை கவனிக்கிற நேரத்தில் நீங்கள் போயிட்டு ஒரு தமிழ்லையோ அல்லது ஜிகேலையோ ஏதோ ஒரு லெசன் நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம், அது மேக்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதை கேட்குறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு கடுமையான சூழ்நிலை நிலவிட்டுருக்கு, ஒரு கடுமையான போட்டி நிலவிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து 20-22 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பேர் அப்ளை பண்ணாலும் ஒரு போட்டி வந்து ஒரு 50,000 பேர்லேருந்து ஒரு 60,000 பேர் வரைக்கும்
போட்டி இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அந்த போட்டியில் இந்த 60,000 பேர் ஒரு 50,000 பேர்த்துலேருந்து நம்ம வந்து மீண்டு அந்த ஒரு 1000 2000 இடத்த பிடிக்கிறது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்களெலாம் வந்து பேசாமல் நீங்கள் வந்து அவங்களாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. அவங்க சைடே நீங்கள் போகாதீங்க, அவங்கள மீட் பண்ணாதீங்க. பேசாமல் அவங்க அந்த மாதிரி பேசுகிறவங்களெலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளாக் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நமக்கு படிக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்குது. அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கோ, அவங்க நெகட்டிவாக பேசுகிறதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லைங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், ரெகுலராக வந்து நீங்கள் படிக்கணும். அதற்கு நம்மளோட சேனல்லேருந்து என்ன முடியுமோ அந்த உதவிகள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் உதவி வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளும் தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணி வீடியோஸ் கொடுக்குறதா நம்ம இருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நெகட்டிவாக பேசினா கண்டுக்காதீங்க. அந்த பர்சனை, அந்த நபரை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப இது பண்ணாங்கன்னா பிளாக்கே பண்ணிடுங்க. ஒரு நெகட்டிவாக பேசுகிறாங்க உங்கள் லைஃப்பில் தேவையான்ற ஒரு இதை நீங்கள் யோசிங்க. அப்படிப்பட்ட நபர் நமக்கு தேவையில்லை, புரியுதுங்களா? ஒரு நெகட்டிவாக நம்மளை பற்றி பேசிகிட்டே இருக்காங்கன்னா ஏன் திருப்பி அந்த நெகட்டிவ்க்குள்ளேயே நம்ம போய் மாட்டிக்கணும்? அவாய்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த நெகட்டிவான சுச்சுவேஷன்லேருந்து தப்பிச்சிருங்கன்னு சொல்ல வரேன். நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, தப்பிச்சிருங்க. அவங்கள மீட் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. நீங்கள் பாட்டில் உங்களோட வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 வருதா, அடித்து தம்சம் பண்ணிவிட்டு தூள் கிளப்பிட்டு பாஸ் பண்ணிட்டு வேலை வாங்கிட்டு போயிடணும். அப்போ அவங்களே வந்து உங்களை வந்து கண்டுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக வந்து நீங்கள் முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.